கொள்கை தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடித்தளம். பேஸ்மெண்டே அதுதான். அந்த அடித்தளம் பேஸ்மெண்ட் பலமா இருந்தா அதுக்கு மேல கட்டுற கோட்டை நிச்சயமாக பலமாக இருக்கும். இன்னைக்கு அரசியல சில பேர் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க. எக்ஸிபிஷன் போவோம், பார்த்திருப்பீங்க, கண்காட்சி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். அங்க போய் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாஜ்மஹால் மாதிரியே ஒரு செட்டு போட்டிருப்பாங்க, ஐஃபில் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க. உடனே பெரிய கூட்டம் கூடும். நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா, நம்ம போய் ஒரு செல்ஃபி எடுத்துப்போம்பா அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சயம் போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க. அவ்வளவு ஆர்வம். தாஜ்மஹால் போட்டோல பார்த்திருக்கோம், நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா தாஜ்மஹால். ஐஃபில் டவருக்கு பார்க்க, உண்மையா ஐஃபில் டவர் பார்க்கணும்னா பாரிஸுக்கு போனோம், நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா ஐஃபில் டவர். இது தெரியாம பெரிய கூட்டம் கூடத்தான் செய்யும். அதெல்லாம் வெறும் அட்டை. அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது. சும்மா தட்டுனா போதும், ஒரு சின்ன காத்தடிச்சா போதும். அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வது, திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தியாகத்தாலும் போராட்டத்தினாலும் உருவான இயக்கம். எமர்ஜென்சியை பார்த்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். எமர்ஜென்சியை பார்த்த தலைவர் எங்களுடைய கழக தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள். எமர்ஜென்சி காலத்தில் இன்னொரு விஷயம் நடந்தது, இங்க குறிப்பிட விரும்புகின்ற, பதிய வைக்க விரும்புகின்ற இளைஞர் தம்பிமார்களையும் தெரிஞ்சுக்கணும். எமர்ஜென்சி காலத்துல ஒன்றிய அரசு என்ன பண்ணுச்சு, மாநில கட்சிகள் எல்லாம் தடை செய்யணும், பேன் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. உடனே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன தெரியுமா பண்ணாங்க, கட்சி பேரை மாத்திட்டாங்க. ஏதோ உத்தரப்பிரதேசத்திலயும் ராஜஸ்தான்லயும் உங்களுக்கு கிளை இருக்கிற மாதிரி அண்ணா திராவிட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி பேரை மாத்திட்டாங்க. இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஆனா நம்முடைய தலைவர், அப்போது தலைவர் கலைஞர் என்ன தெரியுமா பண்ணாரு, என்ன தெரியுமா சொன்னாரு, வாழ்ந்தாலும் நான் கழகத்தோடு தான் வாழ்வேன், வீழ்ந்தாலும் நான் கழகத்தோடு தான் வீழ்வேன்னு சொல்லி எங்களுடைய இயக்கத்துடைய பெயர் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் நின்னவர் கலைஞர் அவர்கள். அதை மாத்திரத்துக்கே இடம் இல்லைன்னு சொன்னார். கலைஞர் அன்னைக்கு காட்டிய அதே உறுதியோட இன்னைக்கு நம்முடைய தலைவர் நம்முடைய இயக்கத்தை இன்னைக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாம் இன்னும் சொல்ல போனா கொள்கை தான் வழி நடத்துக்குது, நம்மள கொள்கை வழி நடத்துது. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பயம் வழி நடத்துது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா நம்ம தைரியமா சொல்லலாம், திமிரா சொல்லலாம், 1120 பக்கங்கள் கொண்ட புத்தகம், புத்தக கண்காட்சி, 55 கடைகள் இருக்கக்கூடிய புத்தக கண்காட்சி, 10 அமர்வுகள், 44 சிறப்பு பேச்சாளர்கள், 2 நாள் அறிவு திருவிழாவை நடத்தி காட்டிருக்கிறோம். வேற எந்த இயக்கமாவது, குறிப்பா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் இப்படி ஒரு விழாவை நடத்த முடியுமா? நிச்சயம் நடத்த முடியும். நாம நடத்திருக்கக்கூடிய விழாவுக்கு பேரு அறிவு திருவிழா. இதே அண்ணா திராவிட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துச்சுன்னா நடத்தலாம். அவங்களால அடிமை திருவிழான்னு வேற ஒரு நிகழ்ச்சி நடத்தி காட்டலாம். அந்த அளவுக்கு சொல்லுவாங்க, கஞ்சத்திலையும் கஞ்சம், பெரிய கஞ்சம், கடைஞ்செடுத்த கஞ்சன்னுவாங்க. அது மாதிரி ஒரு கடைந்தெடுத்த அடிமைனா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அதனாலதான் அதிமுக அவங்களுடைய ஓனர்ஸ் பாசிச பாஜகவால நேரடியா தமிழ்நாட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியல. அதனால வேற வேற வேஷத்தை போட்டு வராங்க, அதிமுக போர்வையை போட்டுக்கிட்டு வராங்க. எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை பார்க்கும் போதுதான் எனக்கு 2 விஷயம் தான் ஞாபகம் வரும். சட்டசபையில பார்ப்பேன், அவரை நேரடியா பார்ப்பேன். அவரை பார்க்கும்போது எனக்கு 2 விஷயம் தான் ஞாபகம் வரும். ஒண்ணு காலு, இன்னொன்னு காரு.
கட்சி தலைவர், நம்மளை பொறுத்த வரைக்கும் நிரந்தர தலைவர், இப்படி இன்னொரு கட்சி தலைவர் பார்க்கறதுக்கு எந்த ஊர்லயாவது இப்படி ஒரு கூத்து நடக்குமா? 4 கார் மாறி மூஞ்ச மூடிக்கிட்டு, அதே மாதிரி காலு, அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலு, அந்த அம்மா இறந்த பிறகு அந்த அம்மாவுடைய சகோதரி, உடன்பிறவா சகோதரி அம்மையார் சசிகலாவோட காலு, அந்த அம்மையார் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனோடனே திரு டிடிவி தினகரன் காலு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ப்ரமோஷன் வாங்கி டெல்லிக்கு போய் திரு மோடியோடைய காலு, திரு அமித்ஷாவுடைய காலு. அது டி ப்ரமோட், டெல்லியில இருந்து திருப்பி டி ப்ரமோஷன் வாங்கி இங்க திரு ஜெயதீபா அவங்க காலு. இன்னைக்கு விழுந்தது 10ல புது கால் தேடிட்டு இருக்கிறாரு. அதிமுக தொண்டர்களை பார்க்கும்போது நமக்கெல்லாம் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தொண்டர்களை தொடர்ந்து ஏமாத்திட்டு வர்றாரு. என்ன சொன்னாரு? 1 மாதத்துக்கு முன்பு, 20 நாளுக்கு முன்பு ஒரு மிக பிரம்மாண்டமான கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு அடிச்சு விட்டாரு. இப்போ 10 நாட்களுக்கு முன்பு, 15 நாட்களுக்கு முன்பு அவருடைய பிரச்சார கூட்டத்துல இன்னொரு கட்சியோட கொடிய அவங்களே பிடிச்சு ஆட்டிக்கிட்டு, பாத்தீங்களா பாத்தீங்களா அப்படின்னாரு. பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? எனக்கு அவரை பார்க்கும்போது என்ன ஞாபகம் தெரியுமா? ஃபைனல் எக்ஸாம் படிக்கிற பையன் ஃபுல்லா ஊரை சுத்திட்டு விளையாண்டுட்டு, தப்புன்னு சொல்லல, வேற எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போனா கூட பரவாயில்ல, சுத்தமா படிக்கவே படிக்காம நைட்லாம் தூங்காம காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு தலைலாம் சீவிட்டு சாமி போட்டோக்கு முன்னாடி போய் எல்லா மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு குங்குமம் வச்சுட்டு விபூதி வச்சுக்கிட்டு கடைசியில ஸ்கூலுக்கு போனோடனே கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோடனே ஒன்னும் தெரியாம மொழிப்பான். பாத்தீங்களா? இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எக்ஸாம் பேப்பர்ல வந்தோடனே ஆன்சர் ஷீட்ல வெறும் பிள்ளையார் சொல்லி மட்டும் தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு ஒன்னும் இருக்காது, எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்னு விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார்.